மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வயிற்றில் உள்ள கட்டியை அகற்றாமல் தையல் போட்டு அனுப்பிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெண் கதறிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு தூக்கநாங்குளம் பகுதியைச் சேர்ந்த தமிழரசு என்பவர் பெற்றோருடன் வந்து புகார் மனு அளித்துள்ளார். அதில் தமக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டதால் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். தம்மை பரிசோதித்த மருத்துவர்கள் வயிற்றில் கட்டி இருப்பதாகவும் அதனை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டும் எனவும் கூறியதாக தெரிவித்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி தமக்கு அறுவை சிகிச்சை நடந்தபோது வயிற்றில் இருந்த கட்டி பெரியதாக இருந்ததால் அதனை அகற்ற முடியாது என்று மருத்துவர் கூறியதாகவும் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு கூறி அனுப்பி வைத்ததாகவும் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். மேலும் வயிற்றில் இருந்த கட்டியை அகற்றாமல் தையல் போட்டு அனுப்பிய மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் கோரிக்கை விடுத்தார். பிரபான்னு அவங்க ஜிஹெச் டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் சர்ஜரி பண்ணிடலாம், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை சரியாக பார்க்காமலேயே ஜிஹெச்சில் அட்மிஷனை 1 மாதம் வரைக்கும் அட்மிஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்குன்ட்டுன்னு ஒரு தடவை ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்ப புதன்கிழமை செஞ்சாங்க. 14ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி செஞ்சாங்க ஆப்ரேஷனு. 4ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது யூரின் டியூப்பில் ஒட்டியிருக்கு, குடலில் ஒட்டியிருக்கு, என்னால் பண்ணவே முடியாது, ஓப்பன் பண்ணிக்கிட்டே என்கிட்டயே சொல்கிறாங்க, இது உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க, இது என்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது, நீங்கள் வெளியில் எங்கேயாவது தான் பண்ணோம், எம்எஸ் டாக்டர் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப உடனே இன்னொரு எம்எஸ் டாக்டர் கால் பண்ணி கேட்குறாங்க, ப்ளட்டு லாஸ் ஆகுறதுக்குள்ளாட்டியும் தையல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் லோவாகி நெஞ்செல்லாம் படபடப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா திரும்ப வார்டில் போட்ட பிறகு மறுநாள் சாயந்தரம் எனக்கு அவங்க போட்ட ஊசி ஒத்துக்காமல் முகமெல்லாம் அலர்ஜி ஆகிடுச்சு, தண்டிச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போய் சொல்கிறேன், இது உனக்கு இன்னும் என்ன தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எந்த ஊசியும் ஒத்துக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, போய் நாட்டு மருந்து சாப்பிடணும், ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. இதனைத் தொடர்ந்து மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் சுகாதாரத்துறை இணை இயக்குநரிடம் வழங்கி உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார்.